அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஒரு இறை வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். 10ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு முன்பாக தெய்வீகத்தை மறைக்க கூடாது. அறிந்த தேவனை சத்தியத்தை வெளிப்படையாய் மறுதலிக்காமல் அறிவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். 34வது வசனம், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் அப்படின்னு தொடங்குறார். சரி, இந்த வசனத்துக்கு பாருங்க, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வரல, சமாதானத்தை இல்ல, பட்டயம். இது அவர் சொல்ற வருகிற விஷயம் என்ன, கீழே விளக்கம் இருக்கு. ஆண்டவர் எந்த இடத்துல சமாதானத்தை கெடுக்கிறவர், அவர் சமாதானம் கொடுக்க வந்தவர், சமாதான பிரபு. அதனால சொல்ற அர்த்தம் என்ன, நீங்க யோசிக்கிறபடி, ஏன்னா நீங்க என்னதான் சமாதானத்தை சொன்னாலும் சமாதானத்துக்கு விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கு, கெடுத்துருவாங்க. அதனால நம்ம அதன் மத்தியில அவர் சமாதானத்தை கெடுக்க அப்படிப்பட்ட தேவன் அல்ல. சமாதானத்தை எடுப்பவனும் சமாதானத்தை கெடுப்பவனும் வேற இருக்காங்க ஆட்கள். ஆனா தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். அத நான் இதை செய்ய அப்படின்னா எவ்வளவு சமாதான பட்டயத்தை அனுப்ப வந்தானே, நிறைய பட்டயம் இருக்கு. அதுவா? அது இல்ல. பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு சொன்னா வார்த்தையை அனுப்ப வந்தேன். என் வார்த்தையினாலதான் நீ கட்டப்படுவாய். உலக பட்டயம், உலக கத்தியினால அல்ல, என்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும் என்ன அப்படின்னு 38 எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க நல்லபடியா இருப்பாங்க. தேவனை அறியாத எல்லாரும் அல்ல, சிலர் அந்த குணத்துல வளருவாங்க. 36ல ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அதனால எல்லாருமே சத்துருன்னு நினைக்காதீங்க. என் புருஷன் தான் சத்துரு, எங்க அப்பா அம்மா சத்துரு, எங்க அண்ணன் தம்பிங்க சத்துரு, எல்லாருமே சத்துருன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்திலே நடைபெறுகிற சூழ்நிலையை வச்சுதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உங்கள் சமாதானத்தை விரும்புகிறவர். எனவே அந்த தேவனுக்காக வாழுங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சமாதான குறைவு வந்தாலும் விடுவிக்கிறவர் அவர் தான். எல்லாத்தையும் மாற்றுவார். நீங்க சமாதானமா வாழணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.